வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அனிமேஷன் அண்டு அனிமேட்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் அனிமேட்டர்ன்ற ரெண்டு கிரியேட் ஆச்சு. அதை பற்றி பார்க்க போகிறோம் அசெட்டில். ஸோ இந்த ரெண்டு நேமையும் நம்ம இப்போ ரீநேம் பண்ணிடலாம். என்ன ரீநேம் பண்ணலான்னா, இது வந்துட்டு பிளேட் அனிமேட்டர், இது வந்து பிளேட் அனிமேஷன்னு மாற்றிடலாம். ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுக்குறேன். நம்ம பிளேடு பண்ணுறதுனால பிளேடு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு அனிமேட்டர்னு கொடுக்குறேன். இதையே காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு அனிமேஷன். ஓகேங்களா? இது வந்து அனிமேட்டருக்கு ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன். ஐ எடுத்துடணும். ஓகே, அனிமேட்டர் பிளேடு அனிமேட்டர் பிளேடு அனிமேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த நேமு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பிளேடு ரீநேம் பண்ணிவிட்டு பிளேடு அண்டர்ஸ்கோர் கேர்னு கொடுக்குறேன் கேரக்டருக்கு. ஸோ இது வந்துட்டு பிளேடு கேரக்டர், இது வந்து பிளேடு அனிமேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேடு அனிமேஷன். இது வந்துட்டு பிளேடு அனிமேட்டர். அனிமேஷனுக்கு சில செட்டிங்ஸ் இருக்குது, அனிமேட்டருக்கு இங்கே எதுவும் இல்லை. அதை வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் போட்ட கேரக்டரை வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வைக்கிறது தான் கேம்லேயும் வந்துட்டு அவுட்புட்டில் வரும். கேமில் நீங்கள் எங்கே வச்சு ப்ளே பண்ணுறீங்களோ அங்கேருந்து தான் வரும். ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அனிமேட்டர் பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த ப்ளே பட்டன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அனிமேஷன். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுவும் வருது. பட் ஆனால் அனிமேஷன் ஒரு டேப் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து விண்டோஸில் அனிமேஷன் டேபை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அனிமேஷன் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த அனிமேஷன் டேபை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாட்டாக இருக்குது பாருங்கள். ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் தெரியும் கீ ஃப்ரேம் இருக்கும். நீங்கள் 3D மாடலிங் அந்த அனிமேஷன் பண்ணுறீங்கன்னா 3ds Max மாயான்ட்டு அதுலேயும் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான். ஆனால் இதில் என்னென்னா இந்த டாட்ஸ் எல்லாமே நம்ம போட்ட இமேஜ் தான். ஸோ இந்த டாட் வந்து ஃப்ரேம் 1 இமேஜ். இந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கே நவுத்துறேன் பாருங்கள். அடுத்த இது ரொட்டேட் ஆகுது பாருங்கள். அடுத்து. ஸோ நம்ம போட்ட இமேஜ்லாம் சேர்த்து தான் அங்கே ஒரு அனிமேஷனாக வருது. ஸோ அனிமேஷன்னா என்ன, மல்டிபிள் இமேஜை வந்துட்டு நம்ம அனிமேஷனாக காட்டுது. அந்த மல்டிபிள் இமேஜை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த பாயிண்ட்டை வந்துட்டு மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை தான் நம்ம அனிமேஷனில் நம்ம பார்க்குறோம். ஸோ அனிமேஷனில் இந்த நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனிமேட்டர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் தான் நம்ம அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு அனிமேட்டர். ஸோ இந்த மாதிரி நோட்லாம் ஜாயினில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆரோ ஜாயினில் இருக்கிறது இதே ஐக்கான் தான் உங்களுக்கும் வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இந்த அனிமேட்டரை டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் வந்துருச்சு நோட் பேஸ்டு. அப்படி இல்லைனா வந்துட்டு அனிமேட்டர் எங்கேயாவது ஓப்பனில் டேப் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு தூக்கி இங்கே வைக்கிறேன். ஸோ இதை சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனி ஸ்டேட்னு ஒன்று இருக்குது, நியூ அனிமேஷன் ஒன்று இருக்குது, என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸிட் இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இதில் ஒன்று எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் வந்துட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இதுதான் அனிமேட்டர்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அனிமேஷன் வந்துட்டு கண்ட்ரோலரை வச்சு தான், இந்த கண்ட்ரோலரை வச்சு தான் எங்கே இருக்குது அனிமேஷனையும் தூக்கி இங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் அனிமேஷன். இந்த அனிமேட்டரை வச்சு தான் நம்ம அனிமேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் கான்செப்ட்டு. ஸோ ஒரு அனிமேஷன்லேருந்து இன்னொரு அனிமேஷனுக்கு இப்படி மூவ் ஆகிறத நம்ம எப்படி பண்ணணும், நம்ம சொல்கிற மாதிரி பண்ணணுங்கிறத கண்ட்ரோலர், அதாவது நம்ம கொடுக்குறது தான் கண்ட்ரோல். அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன்லாம் நடக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம போட்டது அதுக்கேற்ற மாதிரியே வந்துருச்சு. ஸோ அதனால் கேமில் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா ஜஸ்ட் அதில் என்ன இருக்கோ அது அப்படியே லூப் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு கேரக்டர் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ அதில் இருக்கிற செட்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அடுத்ததில் பார்க்கலாம்.
இப்போ இதில் பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ பேக்ரவுண்டை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அனிமேட்டர் இருந்ததுன்னா அனிமேட்டரை வச்சு தான் அனிமேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.